ஹலோ யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சூஸ் ஹோமில் பார்க்க போகிறது ஒரு மஷ்ரூம் பிரியாணி தாங்க. பிரியாணி அப்படின்னாலே ஒரு டெம்ப்டிங்கான ரெசிபி தான். பிரியாணின்னு அப்படின்னு காமனாக ஒரு பேரை சொல்லிடுறோம். ஆனால் இதில் எத்தனை விதம் எத்தனை ரகம் அதில் ஒன்று தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வதக்கிட்டு அரைச்சி அதில் செஞ்ச பிரியாணிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கரம் மசாலா தீந்துருச்சு. நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற அந்த கரம் மசாலா பிரியாணிக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அது அப்போ அரைக்கலாம் இப்போ அரைக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு. சரி, அதை முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். கரம் மசாலா கொட்டி வைக்கிற பாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கும். அது நாளாக அது ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரியே இருக்குங்க. பாட்டிலே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்க தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா அந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம்னாக்கா நீட்டாக வந்துடும். அதனால் அந்த பாட்டில்ஸை சுடுதண்ணியில் போட்டுட்டு இப்போ நான் கரம் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இது எனக்கு கிராம் செலவெல்லாம் சொல்ல தெரியாதுங்க. நான் பொதுவாக எனக்கு எப்படி அரைச்சிக்கிறனோ அப்படிங்கிற மெத்தடில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டை எடுக்கிறேன் அப்படின்னாக்க அதில் பாதி லவங்கம், அந்த லவங்கத்தில் பாதி ஏலக்காய், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாகி சீரா, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, இதுதான் எடுத்துப்பேங்க. இந்த சாகி சீராவும் கருப்பு ஏலக்காவும் இருந்தால் தான் கரம் மசாலா அரைச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை 3 மட்டும் அரைச்சி வச்சுப்பேங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் சாகி சீராவும் கருப்பு ஏலக்காவும் சேர்த்து அரைக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஒரு டைம் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்க, மற்ற திங்ஸ் எல்லாம் நிறையா சேர்த்து அரைப்பாங்க இல்லையா, அது எனக்கு என்னமோ ரொம்ப ஓவர் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டால் கூட கசப்பான மாதிரி இருக்கும். அதனால் நான் எதுவுமே சேர்க்கறதில்ல. இந்த 5 மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர கொத்தமல்லி வச்சு அரைச்சி எடுத்துடுறதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே நல்லா ஹீட்டான பேனில் நல்லா ஹீட்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒன்றுனா போட்டுட்டு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக வாசனை வந்தாலே போதும், ரொம்ப போட்டு வறுக்கணுங்கிறதுலாம் இல்லை. இது நம்ம போட்டது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு மல்லி விதையை தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். அது கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு மல்லி விதையை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், ரசப்பொடி இது எல்லாமே நம்ம டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு போய் கடையில் வாங்குகிறோம் அப்படின்னாக்க இந்த பேக்கெட்டில் கிடைக்கிறது வாங்கினோம்னாக்கா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் எனக்கு செட் ஆகிறதே இல்லைங்க. அது வீட்டில் அரைச்சா மட்டும்தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நான் கரம் மசாலா ஒரு டைம் வாங்கினதோடு சரி, அதுக்கப்புறம் வாங்குறதே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே பழகிடுச்சு. அதுவே இப்போ ஹோம்மேட் மசாலாஸ் நிறையா வருது பார்த்திங்களா, நிறையா யூடியூபர்ஸ்லாம் செஞ்சு விற்கிறாங்க இல்லையா, அதில் வேணால் நல்லா இருக்கலாம். நான் அது வாங்கி நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் இந்த அளவுக்கு அரைக்கிற கரம் மசாலாவே பார்த்திங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்துடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும், நல்ல வாசனையாக இருக்கும். வெளியில் வாங்குற மாதிரி தான் நிறையா வாங்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணி அப்புறம் அது யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அதனால் வாங்குறதே இல்லை. இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு குக்கரில் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சுக்க போகிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு இது வதக்கி அரைக்கிறதுக்கு 4-5 சின்ன வெங்காயம், 4-5 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இந்த காரமெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் சேர்த்துவேன். அதனால் இதை மட்டும் சேர்த்துட்டு அரை கைப்பிடிக்கு கொத்தமல்லி தழை, அரை கைப்பிடி புதினா தழை, இதையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு நைஸான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலி நம்ம பிரியாணிக்கு கொத்தமல்லி தழை புதினா தலையெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா எண்ணெயில், அந்த மாதிரி பச்சையாக அரைச்சி ஊற்றி செய்யறதுக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு மறுபடியும் வெங்காயம் வதக்கும்போது இந்த விழுதை சேர்த்துட்டு வதக்குறோம் இல்லையா, இப்படி செய்யறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்குங்க. நல்லாயிருக்கு பிரியாணி. இந்த மாதிரி செய்கிற பிரியாணிக்கு பேர் தாங்க தொன்னை பிரியாணி. இன்றைக்கி ஆக்சுவலி தொன்னை என்கிட்ட இல்லை, அதனால பிளேட்டில் வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஆனால் தொன்னை பிரியாணியோட ரெசிபி இது தாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி தழை புதினா தழை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சில பேர்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இதில் இருக்காதுங்க. எல்லாத்தையும் மொத்தத்தையும் போட்டு அரைச்சிடறதுனால நமக்கு இந்த எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற பிரச்சனை இதில் இருக்காது. வதக்கினது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. என்கிட்ட அன்றைக்கி நெய் இல்லை, காய்ச்சணும் அப்படிங்கிறதுனால பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரில் செய்கிறதுமே நல்லா இருந்துச்சுங்க. நல்லா உருகிட்டு ஓரளவுக்கு நெய் ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த ஹோல் கரம் மசாலா, பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி லீஃப் இதெல்லாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி இந்த அரிசி 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன், மீடியம் டம்ளரில். அதுக்கு ஏற்ற அளவுக்கு மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ வெண்ணெய் நல்லா உருகி வந்துடுச்சு. ஒரு நெய் கன்சிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே பெரிய வெங்காயம் 1 சேர்த்துட்டு பிரியாணிக்கு போடுற ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே மஷ்ரூம் கட் பண்ணிவிட்டு அதில் உப்புத்தூள் மிளகாத்தூள் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேங்க. தயிர் இல்லாமல் இந்த பிரியாணி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னுமே அந்த பிரியாணிலாம் செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் தயிர் சேர்த்தா மட்டும்தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்லைனாக்கா அந்த மசாலா மட்டும் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. தயிர் சேர்த்தா மட்டும்தான் எல்லாம் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது.
நடுவில் நடுவில் அந்த வெங்காயத்தை பார்த்துக்கிட்டே இந்த மஷ்ரூமையும் பிரட்டி வச்சாச்சுங்க, ஏன்னா தீஞ்சிரும். இன்னொன்று, வெங்காயத்தை வதக்கும்போது பார்த்திங்கன்னா சிம்க்கு கொஞ்சம் மேலே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா நல்லா வதங்கிடுதுங்க. நம்ம போட்டு கரண்டியை போட்டு கலந்துக்கிட்டே இருந்தோம்னா தான் வேகத்துக்கு, அதாவது வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டோம்னாக்க நல்லாவே வதங்கி வந்துடுது. மஷ்ரூம்ஸ்லாம் நல்லா பரட்டி வச்சாச்சுங்க, அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும். இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை நம்ம வெங்காயம் வதங்கும்போது வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக இல்லை, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, கொத்தமல்லி தழை, புதினா தழை, முந்திரி, சின்ன வெங்காயம், அது கூடவே இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருந்தால் போதுங்க, அந்த நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விழுதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா இன்னுமே கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறதுனா இந்த இடத்துல சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து ரொம்ப காரம் வேணாம் அப்படிங்கிறதுனால அதில் மஷ்ரூம்ஸில் சேர்த்தேன் பார்த்தீங்களா, அந்த காரமே போதும்ன்ட்டு நான் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல. இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் மிளகாத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த 1.5 டம்ளர் அரிசிக்கு இந்த ஒரு தக்காளி பழமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே ரஃபாக அந்த இலையெல்லாம் எண்ணெயில் தாளித்து செய்வோம் பார்த்திங்கன்னா நார்மல் பிரியாணி, அப்போ வேணால் இன்னும் ஒரு தக்காளி பழம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு வந்து நம்ம அரைச்சிட்டு சேர்த்துனதுனால நல்லாவே கிரேவி இருந்துச்சு, அதனால் ஒரு தக்காளி பழம் அப்படிங்கிறதே போதுமான அளவாக தான் இருக்கும். தக்காளி பழமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி தயிரில் ஊற வச்சுருந்த மஷ்ரூம்ஸையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி விட்டு வரோம் இல்லைங்களா, அதனால் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுட்டு இது மஷ்ரூம்ஸ் இந்த கிரேவி எல்லாம் ஒன்று சேர்ந்து திக்காகி வரும். அதுக்கப்புறமா நம்ம கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சீரக சம்பா ரைஸ் இந்த மாதிரிலாம் சேர்க்குறோம் அப்படின்னாக்க நம்ம கரெக்டாக அளந்து வச்சுருப்போம். நான் இன்றைக்கி நார்மல் நம்ம அரிசியில் செய்கிறதுனால நான் எடுத்த 1.5 டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி விட்டேங்க, அது கரெக்டான அளவாக இருந்துச்சு. சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிறதுனால தயக்கமே இல்லாமல் தண்ணியை ஊற்றி குக்கரில் லிட்டு போட்டு 1 விசில் 2 விசில் வச்சு எடுத்தாச்சுங்க, கரெக்டாக போயிடுச்சு. அடி பிடிக்கவும் இல்லை, சாப்பாடு வெந்துருந்துச்சு. இதுவே சீரக சம்பா அரிசியோ பாஸ்மதி அரிசியோ போட்டிருந்தேனாக்க அந்த பிரியாணி வர்ற வரைக்கும் அடுப்பு பக்கத்துலேயே தாங்க நின்றுட்டுருப்பேன். ஒன்றா அடி பிடிச்சிருமோ அப்படின்ற பயம் இருக்கும், இல்லை அரிசியாக இருக்கான்ட்டு அதை பார்க்க வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா குழஞ்சி போயிடுமோன்ற அந்த ஒரு தயக்கம் இருக்கும். இப்போ கரம் மசாலா அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க, நல்ல வாசனைங்க. கரம் மசாலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த ஃப்ரெஷ்ஷாக போடும்போது என்னவோ தெரில, அன்றைக்கி பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம ஊற வச்சு இந்த அரிசி இதில் சேர்த்துடலாங்க. இந்த அரிசி சேர்த்துட்டு உடனே லிட் போடாமல் இந்த அரிசி வெந்து ஓரளவுக்கு சாதம் தெரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். கரம் மசாலா போட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு பாட்டில் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது கழுவணும் அப்படின்ட்டு, அதுதான் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சுங்க. கிளாஸும் நல்லா கிளியராக இருக்குது, அதோட லிட்டுமே அழுக்கு இல்லாமல் நல்லாயிருக்கு. இப்படி தாங்க நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா பாட்டில் ஸ்டிக்கரோடு இருக்கும், நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்போம், அது இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் எடுக்கிறதுனாக்க சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வந்துடும். பாட்டிலும் நல்லா கிளியராக இருக்கும். இந்த மாதிரி தாங்க நான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கழுவுறதை விட ஏதாச்சும் அந்த பாட்டில் ஏதாவது தீந்துருச்சு அப்படின்னாக்க அது அப்படியே ஒவ்வொன்றா கழுவி எடுத்து வச்சிடுறது. அந்த அரிசி வெந்து சாதம் கொஞ்சம் மேலே தெரிய ஆரம்பிக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த டைமில் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க எப்படி வந்து. இந்த டைமும் நான் நினச்சதை விடவே பிரியாணி ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க. இந்த சீரக சம்பா ரைஸ் பாஸ்மதி ரைஸ்லாம் எப்படி நல்லா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சாப்பாட்டு அரிசிலையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வதக்கி அரைச்சி செஞ்சதுனாலையோ இல்லை என்னன்னு தெரிலங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி செய்யாதவங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.